வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு தற்போது கிடைத்து வரும் மழையானது எதிர்வரும் 25/11/2025 வரை தொடர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் நாட்கள் இலங்கையினுடைய வானிலையை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த காலப்பகுதியாக கருதப்படுகின்றது. தற்பொழுது இலங்கைக்கு தெற்காக, குறிப்பாக இலங்கையிலிருந்து தென்மேற்காக 62 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகின்ற வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது தொடர்ந்து மேற்கு திசை நோக்கி நகர்ந்து காலியிலிருந்து மேற்கு வடமேற்கு திசையில் அரபிக்கடலில் 161 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டு பின்னர் எதிர்வரும் 26/12/2025 அன்று மீள ஒரு காற்று சுழற்சியாக வலுப்பெற்று கிழக்கு திசை நோக்கி நகரும் என மாதிரிகள் காட்டுகின்றன. அத்தோடு இந்த காற்று சுழற்சி தொடர்ச்சியாக வலுப்பெற்று இலங்கையின் கிழக்கு மாகாண கரையூடாக வடக்கு நோக்கி நகர்ந்து கிழக்கு மாகாண கரைகளை அண்மிக்கும் பொழுது ஒரு சிறு புயலாக வலுப்பெற்று வடக்கு நோக்கி நகரும் என மாதிரிகள் காட்டுகின்றன. பொதுவாக அயன பிரதேசத்தில் நிகழும் தாளமுக நிகழ்வுகள் மேற்கு திசை நோக்கி நகர்வதை வளமை, மிக அரிதாகவே அவை கிழக்கு நோக்கி நகரும். அந்த வகையில் இந்த காற்று சுழற்சி மிக முக்கியமான ஒரு வானிலை தோற்றப்பாடாகும். இது கிழக்கு நோக்கி நகர்ந்து மீண்டும் இலங்கையின் தென்பகுதியை அண்மிக்கும் போது இலங்கையின் தென் மாகாணம், மத்திய மாகாணம், சப்ரகோம் மாகாணம், மேல் மாகாணம், ஓவா மாகாணம் என்பனவும் பின்னர் இலங்கையின் தெற்கு பகுதியிலிருந்து வடக்கு நோக்கி நகரும் போது ஓவா, கிழக்கு, மத்திய, வடமேற்கு, வடக்கு மாகாணங்கள் என்பனவும் கனமழை முதல் மிக கனமான மழையை பெற வாய்ப்புள்ளது. குறிப்பாக நாளை, அதாவது 25ஆம் தேதியிலிருந்து தென் மாகாணம், மத்திய மாகாணம், சப்ரகம்போ மாகாணம், மேல் மாகாணம், ஓவா மாகாணம் என்பனவும் எதிர்வரும் 27/11/2025 கிழக்கு, வடக்கு, வடமத்திய மாகாணங்களுக்கும் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை வரை பெறும் வாய்ப்புள்ளது. அதேவேளை ஏற்கனவே நேற்றைய தினம் இந்தோனேஷியாவின் பண்டா ஆச்சி மாநிலத்திற்கு அருகில் தோற்றம் பெற்ற தாளமுகம் எதிர்வரும் 26/11/2025 அன்று புயலாக மாற்றம் அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது கிழக்கு வங்காள விரிகுடாவில் நிலவும் வளிமண்டல நிலைமைகள் மற்றும் ஏனைய புறக்காரணிகளின் விளைவாக இதன் நகர்வில் பல பின்னடைவுகள் காணப்படுகின்றன. எதிர்வரும் 25/11/2025 முதல் 29/11/2025 வரை இலங்கைக்கு வானிலை ரீதியாக மிக சவாலான காலப்பகுதியாகும். ஏனெனில் எதிர்வரும் 26/11/2025 முதல் அடுத்த சில நாட்களுக்கு இலங்கைக்கு நெருக்கடியை தரக்கூடிய 2 தாளமுகங்கள் வங்காள விரிகுடாவில் நிலவும். குறிப்பாக எதிர்வரும் 29/11/2025 அன்று இந்த 2 தாளமுக நிகழ்வுகளதும் மைய அமுக்க அளவும் வெளிவளைய அமுக்க அளவும் ஒரே நிலைமையில் காணப்படும் என மாதிரிகள் காட்டுகின்றன. இந்த மாதிரிகளின் அடிப்படையிலேயே நிகழ்நேர வானிலையும் அமைந்தால் இலங்கை முழுவதற்கும் இது பெரும் பாதிப்பையும் ஏற்படுத்தும். எதிர்வரும் 25/11/2025 முதல் தெற்கு மேற்கு சப்ரகமுவா, மத்திய மற்றும் ஓவா மாகாண மக்களும் 27/11/2025 முதல் கிழக்கு, வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாண மக்களும் பெருமழை மற்றும் வெள்ளம், வேகமான காற்று வீசுகை தொடர்பில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். அதேவேளை தெற்கில் 23ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரையிலும், மேற்கில் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரையிலும், கிழக்கில் 25ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையிலும், வடக்கில் 26ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையிலும் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.